The எழுதினப்போ when you wrote it all those years ago, how difficult, like, do you have like this huge pile of like things that you have not written but not directed இருக்கா? இருக்கு. But other, like, you don't want to give it to other people because like That's what I've done. okay, now you have, yeah. Who will I give it to? எனக்கா நான் எழுதினதை நான் எப்படி கொடுக்க முடியும்? உங்க company என்ன மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் கொடுக்க முடியும். Okay. That's what I've done. Okay. So it's kind of these things when you write them, like நீங்க நடிக்கும்போது you're in the role, how would you compartmentalize and say I need to allot some time to write, or do you write during the breaks? அப்போ எழுதுறீங்களா? எது? Screenplays. ஸ்க்ரீன் பிளே. Yeah, when do you அல்ல அதில் அதாவது நான் எழுதினது வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால தான் நான் மேரியோ பியூதோ அண்ட் கொப்போலா இன்னும் அது மாதிரி கூட பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரைட். திஸ் இஸ் அ குட் இனஃப் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். அது ரைட். அதை எடுத்துட்டு வாட் ஆல் ஹீ லைக், இட் இஸ் அ கொலாபரேஷன் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் சார்ட். நீங்கள் பண்ணிங்க, நான் அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நான் அதை எழுதிட்டு கொடுக்குறேன். தென் இ செட் எனக்கு இப்படி ஒரு சீன் வச்சுருக்கேன், அதை எழுதி அனுப்புங்கன்னாரு. அது இந்த படத்தில் இல்லை. பட் ஹீ வாண்ட்ஸ் டு கெட் a bounce back. ரைட். அந்த சீனை எழுதினேன், அது வேற கேரக்டருக்கு போயிடுச்சு. அந்த ஸ்கிரிப்டில் என் பேரை இவர் கொடுத்துட்டாரு. அப்படிலாம் அது பிகாஸ் ஹி இஸ் டயலிங் இட் அண்ட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட். ஒரு உதாரணம் சொல்லணும்னா வந்தே மாதரம் வாட் ஹி டிட் இருக்கு இல்லையா, அவங்க ஏற்கனவே இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அது இது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஸ்கிரிப்டை கொடுத்து இதுதான் அதுன்னா எங்கே மேபி எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிற பரத்வார் ரங்கஜ் மாதிரி ஆட்கள் வந்து ஓ இதான் அதுவா அதான் இதுவா அப்படின்னு கண்டுபிடிக்கலாமே தவிர மேம்போக்கா படத்தை பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அந்த படம் ஏன் சார் பண்ணல, அது இல்லையே, அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தேன் அதில் எதுவுமே இதில் இல்லையே, அதனால தான் பண்ணல. Right. No, but I was also asking, நீங்க வந்து when do you write, as in like when do you find the time to write? Mind to write முதல்லலாம் எப்படி இருந்ததுன்னா, because I was born in கோடம்பாக்கம். As a mind I was born in கோடம்பாக்கம். ஸோ அங்கே எப்படின்னா அட்வான்ஸ் வரலன்னு எழுத வராது. ரைட்டர்ஸ் அப்படிதான், அவங்க கூடயே பழகினவன் நான். ஸோ இது நான் எடுக்க போகிறீங்களா, அதுக்கப்புறம் அரைச்சி இது என்ன அசிங்கம், அட்வான்ஸுக்கெல்லாம் நமக்கு நான் தானே முதலாளி, இது எப்படி நான் அட்வான்ஸாக கேட்கறது அப்படின்ட்டு, இது எடுக்கிறோம்மா கண்டிப்பாக அப்படின்னு கேட்பேன் நான் பாதியில் வந்து. ஏன்னா எனக்கும் மணிக்கும் அந்த மாதிரி நிறையா ஆசைப்பட்டு நடக்காமல் போயிருக்கு. பொன்னியின் செல்வம் ஃபர்ஸ்ட் நானுங்க 2 பேரும் பண்ண வேண்டியது. அப்போ ராஜ்கமல் வாஸ் வெரி ஸ்கேர்டு. எங்கள் அண்ணன் வாஸ் ரன்னிங் இட் அண்ட் டிஎன்எஸ் வாஸ் தேர். சார் இந்த மாதிரி நீங்கள் போகிற ஸ்கேல் எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியும், 2 பேரும் சேர்ந்தா எங்கே போகணும்னு தெரியும், இது எங்களால் முடியாது சார், பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இதுக்கு சரியான காலம் வரலாம் சார், நீங்கள் இங்கிலீஷில் பண்ணுறதா இருந்தால் வேணா பண்ணிக்கங்க, தமிழ் இண்டஸ்ட்ரி தாங்காது சார் இதுன்ட்டாங்க. விச் வி தாட், அவங்களுக்கு புரியலைங்கிறத விட அவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு எங்களை. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான். கிரேட் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ரொம்ப கோபமாக வர இருந்தது. என் கம்பெனியில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாமே, இதில் அவங்க சொல்கிறது நான் தட்ட முடியாது. பிகாஸ் தட் இஸ் ப்ராக்மேட்டிசம், திஸ் இஸ் பேஷன். ரெண்டையும் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்க்க பார்க்கணும், எங்கேயாவது ஒரு அவுட்டரில் ஒரு லைனையாவது கட் பண்ணி விடணும் ட்ரெயின் போகிறதுக்கு. அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். வாட் வி வாண்டட் டு டூ பண்ண முடியாமல் போகிறேன் எல்லாத்தையும். இதான் இப்போ கட் பண்ணால் வலிக்குமா அப்படின்னு இவர்கிட்ட கேட்டீங்க, அவர் சொன்னால் பழகிடுச்சுன்னு. ஏன் நான்லாம் அழுதுருக்கேன் பாலச்சந்தர் சார், கொடுத்ததே இத்தினோண்டு ரோலு, அதில் வேற கட் பண்ணுறாரு, நான் போய் கேளு அப்படிம்பாங்க. சார் 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 இருறா, அது ஃபுட்டேஜ் படம் நீளமாயிடுச்சு சார், நான் என்ன நல்ல சீன் சார், அது தெரியும்டா எனக்கு, போயிடுச்சு சார், சும்மா இருக்கேன் நீ அப்படின்னாரு. அப்புறம் மன்மதலியில் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ நான் தான் படத்துக்கு ஹீரோ. இது நான் சொல்கிறது அவளர் கதையில் நடக்குது, பெரிய சீனு, இம்பார்ட்டன்ட் சீன், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சீன் என்ன சார் அவனுக்கு தெரியும், இங்கே வாடா கேட்டிய அந்த சீன் தான் அது, போ
அப்படின்ட்டு எனக்கா He made that for you. அகெயின் he replayed it in மன்மத லீலை. அண்ட் எனக்கு போதுமா வச்சுட்டேன் போ அப்படின்னு மிட்டாய் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டேன். ரெப்பர்டோரில் நிறையா இருக்கும். அதுவும் அதனால தான் எங்களுக்கு தைரியமே வந்தது. ஓ, சினிமாவை இப்படியும் பண்ணலாமான்னு நான் கற்றுக்கிட்டது வந்து அவர்கிட்ட தான். Right.